மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கடந்த வாரம் நம்ம சபையில் தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்ன? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய இருதயத்தில் ஏதோ ஒன்றை செய்து அந்த இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்பதாக அவர் வாக்கு கொடுத்தார். அந்த செய்யக்கூடிய காரியம் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கும், அதிசயமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். காரணம், தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யாமல் அவர் இருக்க மாட்டார். ஆமேன். அவர் அற்புதங்களின் தேவனாக அவர் இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறதுனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அதை பார்க்கிற அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அல்லது உற்றார் உறவினுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கணும் என்பதாக தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருந்தார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தில் தேவன் அநேக காரியங்களை நமக்கு சொல்லி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த வகையில் அற்புதம் நடக்கும், எந்த வகையில் அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கென்று கொடுக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று கொடுக்கிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்வதாக அவர் வாக்கு கொடுத்தார். ஆமேன். அப்போ யார் ஒருவர் தேவனுக்கென்று கொடுக்கிறார்களோ இருதயத்தை, வாழ்க்கையை அல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை கொடுக்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறது தேவன் அதை வாங்கி அவர் வைத்து கொண்டு இல்லாமல் மறுபடியும் அதை பல மடங்கு பெருக பண்ணி அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். காரணம், கொடுக்கும்போது உங்களுடைய இருதயம் மகிழும், ஆனால் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய இருதயம் பூரிக்கும். ஆமேன். பூரிக்கும் என்பது ஓவர் ஃப்ளோ என்று சொல்லி பார்த்தோம், நிரம்பி வழிகிறது. ஆமேன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கூட சொல்கிறார், நிறைய வசனங்கள் இருக்குது, நம்ம பார்க்க வேணாம். அப்போ உங்களுடைய இருதயம் இன்றைக்கு அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஆமேன். அப்போ சென்ற வாரம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது என்று கேட்ட அந்த வார்த்தையின்படியே எத்தனை பேருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரித்து போனது சென்ற வாரத்தில்? நல்ல காரியங்களை தட்டுங்களா. ஏன் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை அது வெறுமையே வராது. ஆமேன். தேவனுடைய வார்த்தை அதனுடைய காரியம் செய்யாமல் திரும்ப வராது. ஏன்னு சொன்னால், அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் ஆவியாக இருக்கிறது, அது வல்லமையாக இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையை தேவன் இன்றைக்கு அனுப்புகிறவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு அதிசயம் செய்ய போகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற அதிசயமும் அற்புதமும் எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்களே அதை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்குது, அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் கிடைக்காதபடிக்கு பிசாசானவன் அல்லது சத்துருவானவன் அந்த ஆசீர்வாதங்களை தடை பண்ணி அவன் வைத்து கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறான். இப்போ இன்றைக்கி உலகம் பாருங்கள், அநேக ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்குள்ளே கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குதா அல்லது அந்த வாழ்க்கை பூரித்து போயிருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொன்னால் அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். காரணம், தேவன் இல்லாமல் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தோடு கூட வேதனை கூட்டி கொடுக்கப்படும். ஆனால் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தோடு கூட தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் வேதனையை அவர் கூட்ட மாட்டார். அப்போ இன்றைக்கி ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராதபடிக்கு அநேக வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்போ அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதுக்கு பதில் வேதனைகள் வருகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த வேதனை பல வகைகளில் வந்தாலும் அந்த வேதனையுடைய பிரதானம் என்ன தெரியுங்களா? மரணம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரதானமான வேதனையே மரணம் மட்டும்தான். மற்ற எல்லா வேதனைகளையும் அந்த மனுஷனால் மேற்கொள்வதற்கு அவனுக்கு ஜீவன் இருக்கிறது, காலங்கள் இருக்கும், அவன் அதை மேற்கொள்ளுவான். ஆனால் ஒரு மனுஷனுக்கு மரணம் வந்துட்டா அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து போய்விட்டது. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் பிசாசு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் மரணம். அப்போ இன்றைக்கும் அநேக ஜனங்களை பிசாசவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு மரணத்தை கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் அபகரித்து கொண்டு இருக்கிறவனாக அவன் இருக்கிறான். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு மனுஷன் தேவனிடத்தில் வரணும், தேவனிடத்தில் தன்னுடைய இருதயத்தை கொடுக்கணும், தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். மாத்திரமல்ல, அந்த மனுஷன் தேவனோடு கூட இருக்கும்போது அவனுடைய இருதயத்தை தேவன் பூரித்து போக அவர் செய்கிறார். நல்ல காரியங்களை தட்டி சொல்லுங்களேன். அப்போ உலகத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் நிலையில்லாததாக இருக்கிறது, தேவனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் நிலைத்திருந்து அது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. இப்போ நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கிறாங்க பாருங்க. ப்ரோவர்ப்
தீஸ் வந்துதுவா வாசிங்க. C'est la bénédiction de l'Éternel qui enrichit et il ne la fait suivre d'aucun chagrin. ஆமா, வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். பாருங்க, இது நல்லா நம்மள மனசுல பதின என்பதற்காக தான் இதை நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதி வச்சிருக்கிறார். ப்ரோவர்ப் என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யத்தினால நம்மளுடைய இருதயம் பூரிக்கும் அப்படின்னு சொல்லி இங்க தேவன் சொல்லல. மாறா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால வரக்கூடிய ஐஸ்வர்யம் உங்களுடைய வாழ்க்கையில பூரிப்பை உண்டாக்கும். அது ஒரு நாளும் உங்களை வேதனையை கொண்டு வரவே வராது. ஆமேன். ஆனா பாருங்களேன், வேதனையை கொடுக்காத அல்லது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காத ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருந்து ஜனங்களை அதற்காக அழைக்கும் பொழுது ஜனங்கள் அதை தள்ளி துக்கத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேடி இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமீன். அப்போ இன்னைக்கு ஜனங்கள் தேடி அலைந்து எதையோ செய்து ஒரு சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதனுடைய முடிவை பார்க்கும்போது அங்கே வேதனை, அங்கே துக்கம், அங்கே கண்ணீர், அங்கே அவர்களுக்கு கவலையாக இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்பி கர்த்தர் மூலமாய் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் மூலமாய் வரக்கூடிய அது ஒரு சிறிய ஒரு நன்மையாக இருந்தாலும் அந்த நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் பூரிப்பை உண்டு பண்ணுகிறபடினால அங்கே வேதனைக்கோ கண்ணீருக்கோ கவலைக்கோ இடம் கிடையாது. விசுவாசிகள கரங்களை தட்டுங்களேன். அப்போ எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பூரிப்பு வேணும், சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும் என்று சொல்லி ஒரு மனுஷன் நினைக்கிறாங்களோ அந்த மனுஷன் அவனுடைய இருதயத்தை தான் தேவன் பூரிக்கும்படிக்கு செய்வான். அந்த மனுஷனுடைய இருதயத்தை தான் தேவன் நன்மையினால் அவர் நிரப்ப அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு பூரிப்பு அடைய வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை துக்கத்தை கொண்டு வந்து, கண்ணீரை கொண்டு வந்து, வேதனையை கொண்டு வந்து நாம் அழுது கொண்டு இருக்கும்படிக்கு பிசாசு செய்கிறான் இல்லைங்களா? அதுதான் பிசாசு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரியதான ஒரு காரியமாக அது இருக்கிறது. அப்போ மனிதன் இன்றைக்கு சந்திக்கிற மிகப்பெரியதான ஒரு துக்கம், ஒரு துயரம் என்னன்னு சொன்னால் அது மரணம் தான். அப்போ அந்த மரணம் கூட கர்த்தராகிய தேவனுடைய கிரியைகளுக்கு முன்பாக நிற்க முடியாது. அந்த மரணம் தேவனுடைய வல்லமைக்கு முன்பு நிற்க முடியாது. அந்த வல்லமை தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நின்று போராட முடியாது. அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் தனியாக இருந்தால் அந்த மரணம் அவனை மேற்கொண்டு விடும். ஆனால் அந்த மனுஷன் தேவனோடு இருப்பான் என்று சொன்னால் அந்த மரணமும் அந்த மனுஷனை நேரிடாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள ஒரு வல்லவராக இருக்கிறார். காரணம், அவர் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தின் அதிபதியாக சாத்தானை அவர் ஜெயித்தவர். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு மரணம் என்ன பண்ணுது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எழும்ப முடியாதபடிக்கு செய்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நம்பிக்கையை குலைக்கிறது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் திருடுகிறது. மாற்றமல்ல, அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடமாக மாறி போகிறபடினால மரணம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உலகம் முழுவதும் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்னையும் பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லைங்களா? என்ன வாக்குத்தத்தம்? ஏசாயா 29:14 அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக நான் உங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். அது என்ன அதிசயம்னு சொன்னால், மரணத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டு மரித்து போக வேண்டிய என்னுடைய வாழ்க்கையை பூரிக்கும்படிக்கு ஜீவனை தந்து அவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்போ மரணம் பாருங்களேன், மரணத்தினுடைய அதிபதி யாருங்க? பிசாசு. அவன் அந்த மரணத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். ஆனால் அந்த மரணத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பயமுறுத்தி அவர்களை ஆட்கொண்டு அவன் வந்தாலும் அந்த மரணத்தின் அதிபதியால் மேற்கொள்ள முடியாத ஒருவர் வேணும்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு சொன்னால் அவர் ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கணும். இப்போ ஜீவனுக்கு அதிபதி கிட்ட முன்னாடி நின்று மரணத்தின் அதிபதி போராடும் பொழுது மரணத்தை விட வல்லமை உள்ளது ஜீவன். அந்த ஜீவன் மரணத்தை மேற்கொள்ளுகிறது. அப்போ இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் மரணமே நேரிட்டாலும் அதற்கு தப்பும்படிக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தேவனுடைய வார்த்தையினாலும் ஜீவனுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் 1-2 கிடையாது, அநேகமாக இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுது அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவர்களை விடுவிக்கிறார். கரங்களை தட்டுங்களேன். இந்த வாக்குத்தத்தம் மட்டும் நிறைய வாக்குத்தத்தங்கள் அப்படி இருக்குது. இந்த வாக்குத்தத்தம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படல. இந்த வாக்குத்தத்தத்தில் தேவன் ஒரு இக்கு வச்சு கொடுக்கிறார், அது நீதிமானுக்கு மட்டும்.
ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சந்ததிக்கு மட்டும் தேவன் சொல்றார், அப்பா அம்மா சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகள் நிறைய உண்டு, அநேகம் உண்டு, ஆனாலும் பயப்படாத, அவ எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை விடுதலை செய்வேன். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்ப எல்லா துன்பங்கள் சொல்லும் போது அந்த துன்பத்துக்குள்ளார ஒரு துன்பம் இருக்கிறது. அது என்னது? மரணம். எல்லா துன்பத்துக்குள்ள ஒரு துன்பம் ஆசீர்வாதம் இல்லை, எல்லா துன்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு துன்பம் மரணம். ஆண்டவர் சொல்றார், அந்த மரணத்தையும் நான் உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனுக்கு ஏதுவாக நான் திருப்ப போகிறேன். அதனால அழுது கொண்டிருந்த உன்னுடைய இருதயம், ஆமேன், இன்னைக்கு அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஆமேன். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, நான் ஒன்றும் மறிக்கவே இல்லையே, நான் மறிக்கிற சூழ்நிலை இல்லையே, ஆனால் எதுக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு பதில் ஜீவனை கொடுக்கணும்? அதற்கு பதில் எனக்கு பணத்தை கொடுத்தா பரவாயில்லையே, எனக்கு ஒரு வேலையை கொடுத்தா பரவாயில்லையே, எனக்கு நான் எதிர்பார்க்குற நன்மையை கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? மரணம் என்பது நம்ம மரித்து போகிற அதை மாத்திரம் குறிப்பது கிடையாது. மரணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இனிமேலும் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி எழும்ப முடியாதபடிக்கு நீங்கள் அழுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை குறிக்கிறது. மரணம் என்பது நீங்கள் எழும்பி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. மரணம் என்பது உங்களுடையதை யாரோ எடுத்து திருடி வைத்துக்கொண்டு உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பதை குறிக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட மரணத்தின் சூழ்நிலைகளை இன்றைக்கு நான் மாற்றி அந்த மரணத்தின் அதிபதி இடத்துல சிக்கியிருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதங்களை நான் எடுத்து உங்களுக்கு கொள்ளை பொருளாக நான் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் இங்கிருந்து போக போறீங்க. அதனால உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தான் போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அங்கே ஒரு விதவை தாயை குறித்து ஞாபகம் வரும். யாருங்க அது? சாரிபாத். சாரிபாத் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு யாருக்காவது தெரியுங்களா? அது ஒரு ஊர் இல்லை? ஆமாம். ஆனால் சாரிபாத் அப்படின்ற ஒரு ஊரை வேதத்தில் எழுத வச்சிருக்கிறாரு. அந்த விதவையை குறித்து நமக்கு ஒரு பாடத்தை தேவன் கற்பிக்கிறாருன்னு சொன்னால் அந்த ஊருக்கும் அந்த விதவைக்கும் ஏதோ ஒரு காரணம், ஒரு சம்பந்தம், ஒரு தொடர்பு இருக்கும். அதே போல் வேதத்தில் இருக்கிற யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அந்த சம்பவம் தொடர்புக்குன்னு சொன்னால் இன்றைக்கி நமக்கும் அந்த சம்பவம் ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்போ சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறது இல்லை, அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தேவன் எப்படி மாற்றினார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அப்போ அந்த சாரிபாத் விதவனுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி அந்த சாரிபாத்தினுடைய வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆமேன். இப்போ அந்த தொடர்பு இருக்கிற நம்ம தான் பார்த்து தேவன் பேச போகிறார். ஆமேன். அப்போ இந்த சாரிபாத் அப்படிங்கிற அந்த விதவைக்கு முதல்ல பேர் கிடையாதுங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்களேன், அப்படி பேர் இல்லாமல் ஒரு சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் இந்த விதவையும் ஒரு விதவையாக இருக்கிறா. இவளையே அடையாளப்படுத்துவதற்கு தேவன் அவருடைய ஊரை தான் வைத்து அடையாளப்படுத்துகிறார். ஆமேன். அதே போல் ஊரை வைத்து அடையாளப்படுத்தின ஒரு சிலர் இருக்கிறாங்க. இங்கே முக்கியமாக இந்த சாரிபாத் விதவை. அப்போ பேர் இல்லாதவள், ரெண்டாவது அவள் வறுமையில் இருந்தவள், கணவனை இழந்தவள், கடைசியாக அவகிட்ட இனி எதுவுமே இல்லை என்பதாக இருக்கிற கொஞ்சம் அதை சாப்பிட்டு விட்டு தன்னுடைய மகனோடு சாகும்படிக்காக தீர்மானமே பண்ணிட்டு வெளியே வந்தவ தான் இந்த சாரிபாத் விதவை. இதில் என்ன ஒரு கொடுமைன்னு சொன்னால், எந்த ஒரு அம்மாவும் செய்யாத ஒரு துணிகரமான ஒரு துணிச்சலான செயலை இவங்க செய்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இவங்க செத்து போவது மாத்திரம் இல்லாமல் இவருடைய மகனையும் சாகடிக்கும்படிக்காக ஒரு திட்டத்தை அவங்க போடுறாங்க. என்ன திட்டம்? இருக்கிற கொஞ்சத்தை நாங்கள் சாப்பிட்டு விட்டு நானும் என் மகனும் மரித்து போகணும். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மகன் என்ன பண்ணணும்? மரித்து போகணும். அவங்க அப்படி தான் தீர்மானம் எடுக்கிறாங்க. தீர்மானம் எடுத்து அவங்க செயல்படுறாங்க. இப்போ அவளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு துக்கம் இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு அம்மாவும் தன்னுடைய பிள்ளையை சாகடிக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அம்மா நினைக்கிறான்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு வந்து இருக்கிற துயரம் அல்லது துன்பம் சராசரியாக இருக்கக்கூடிய மனுஷனுக்கு வந்தில்லாத துன்பமாக இருக்கணும். அதனால தான் சாப்பிட்டு விட்டு தான் மரித்து போகணும் என்று சொல்லி அவள் தீர்மானம் எடுக்கிறான். வறுமை ஒரு பக்கம், கணவன் இல்லை என்கின்றது ஒரு பக்கம், பிள்ளைகளுக்கு அது இருக்குது ஒரே பிள்ளை தான், அவனுக்கு சாப்பாடு போடணுமே என்று சொல்லி அவள் யோசனை பண்ணி பார்த்துட்டு அதற்கான வழிகள் இல்லை என்று சொல்லி தெரிந்த மாத்திரத்தில் தன்னுடைய மகனையும் சாகடித்து விட்டு தானும் சாகடிக்கணும் என்று சொல்லி அந்த தாய் வெளியே வந்திருப்பாருன்னு சொன்னால் அவளுடைய மன நிலையை நீங்களும் நானும் இன்றைக்கி அறிந்து கொள்ளணும். அந்த விதவை இருந்த ஊர் சாரிபாத். அந்த சாரிபாத்தில் எத்தனையோ விதவைகள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் தேவன் அந்த சாரிபாத் விதவையை குறித்து வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார்.
ஆமேன். அந்த சாரிபாத் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்துன்னு வருவோம். அதுக்கு முன்னாடி அவள் எப்படிப்பட்ட ஒரு துயரத்தில் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வசனத்தில் நான் எழுதியிருக்க மாட்டேன், எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பாருங்க, அவர்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த சொத்துன்னு சொல்லக்கூடிய அந்த இது ஒரே ஒரு அடை. அந்த ஒரு அடை, அதாவது கடைசி அப்பம், கடைசி அடை, கடைசி சாப்பாடு, அதுதான் அவகிட்ட இருக்குது. அந்த நிலைமைக்கு நம்ம யாராவது தள்ளப்பட்டு இருக்கிறோமா? இதாங்க எனக்கு நைட்டு சாப்பாடு, இதுக்கப்புறம் மறுநாள் காலைல ஒன்றும் இல்லை, அதுவே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இனி எங்களால் வாழவே முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்களும் நானும் தள்ளப்பட்டு இருக்கிறோமா? இல்லை. ஆனால் இந்த சாரிபாத் விதவையை விட நமக்கு எதுவோ ஒரு துக்கம் வந்தது போல எப்பொழுதுமே நம்முடைய துக்கத்தை தூக்கி நம்ம தலைமையில் வைத்து கொண்டு இருக்கிறபடினால எப்போதுமே நம்ம துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் இவளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அடுத்த வினாடி ஒருவேளை தேவன் அன்னைக்கு இந்த தீர்க்கதரிசியை அனுப்பாமல் போயிருந்தால், அல்லது தீர்க்கதரிசி ஒரு 10 நிமிடம் லேட்டாக போயிருந்தாருன்னு சொல்லியிருந்தா அந்த அம்மா போய் அந்த அடையை சுட்டு செத்தே போயிருக்கோம். வேதத்தில் இன்றைக்கி அவங்கள குறித்து நம்ம நினச்சே பார்த்து இருக்க மாட்டோம். என்னுடைய வாழ்க்கை இதோட முடியுது, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லை, இது மேலே செய்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் இப்போ போய் இதை சாப்பிட்டு செத்து போனால் எங்களை நினச்சி பார்க்கக்கூட இந்த தேசத்தில் யாரும் இல்லை, இப்படி ஒரு குடும்பம் எங்கே வாழ்ந்தது என்று சொல்லுவதற்கு கூட மனுஷால் யாருமே இல்லை. நாங்கள் இன்றைக்கி இருக்கிற அந்த அவமானமான ஒரு சூழ்நிலையில் எங்களை கை தூக்கி விடுவதற்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை, என் கணவனுடைய சொந்தக்காரங்க யாரும் இல்லை, நான் நம்பினவங்க, நான் நம்பி இந்த தேசத்துக்கு வந்தவங்க, இந்த சாரிபாத்ன்ற ஊரில் வந்தவங்க, அன்றைக்கி என் கணவன் இருந்தபோது என்னோடு கூட வந்து நல்லா சாப்பிட்டு குதூகலமாக கொண்டாட்டமாக இருந்தவங்க, என் கணவன் இருந்த பிறகு எனக்கு வறுமையாக நான் இருக்கிற சூழ்நிலையில் என்னை விட்டு விலகி போனவங்க எல்லாரும் என்னை மறந்து போயிட்டாங்க. இனி இந்த ஒரு அடையை நான் சாப்பிட்டு விட்டு மரித்தால் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அந்த ஒரு விதவை பாருங்களேன், அவள் வந்தான் அப்படின்னு சொன்னால் அவளுடைய வருத்தம் எப்படி இருக்கும் என்று சொல்லி இங்கே இருக்கிற உங்களால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், நம்ம யாரும் அந்த நிலைமைக்கு போகலை. ஆனால் அவளுடைய வாழ்க்கையை அறிந்தவர், அவருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், அவளை முழுமையாய் அறிந்தபடினால அவளை அவர் மறவாமல் நினைவுக்கு வந்தார். கடைங்களை தட்டுங்களேன். இப்போ நீங்கள் கூட நம்ம யாரும் சாரிபாத் விதவை மாதிரி நம்ம போகல, ஆனாலும் நம்ம சறுக்கி விழக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் நம்ம கையில் வச்சுக்கின்னு எதையோ பறி கொடுத்தது போல் நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இனி எல்லாம் எனக்கு முடிஞ்சு போச்சுங்க, இனி நான் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஆள், இனி என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, இனி என்னால் ஒன்றும் முடியாது, நான் வீணு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு இந்த ஆராதனைக்கு வந்திருப்பீங்க, நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதலால் இதோ உங்களுக்கு நான் ஆச்சரியமும் அதிசயமான பிரகாரமாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். ஆண்டவர் வெறியும் அற்புதத்தை மாத்திரம் செய்ய உங்களை இங்கே கூப்பிடலைங்க. செத்து போகக்கூடிய ஒரு பொண்ணுக்கு அற்புதம் தேவையில்லை. ஏன்னா திரும்ப அவளை உயிரை ஆக்கினா கூட அடுத்த வேலை சாப்பாடு அவளுக்கு கிடையாது. அவள் உயிராக இருப்பதையே வெறுத்தவளாக இருக்கிறா. அவளுக்கு அற்புதம் போதாது. அவள் செத்து போன பிறகு அவளை உயிராக்குவது தேவனுக்கு முக்கியம் கிடையாது. அவளுடைய இருதயத்தில் ஆச்சரியம் உண்டாகணும், அது அவளுக்கு ஒரு அதிசயமாய் மாறும். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்போ அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் அந்த சாரிபாத் விதவை இருக்கிறா, அவளை தேடி தேவன் போக தீர்மானிக்கிறார். ஆமேன். நான் முதல் வசனங்களை வாசிச்சிருவோம். இப்போ அதே 17ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அதில் எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பயப்படாதே அப்படின்னு முதல்ல சொல்கிறார். செத்து போகிறன்னு முடிவு எடுத்துக்கிறாள, அவளுக்கு என்ன பயம் இருக்கும்? ஏங்க என்ன பாருங்க, செத்து போக நம்ம யாருன்னா செத்து போக தீர்மானம் எடுப்போமா? பாருங்கள், சாகணும்னு தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய திகிரியம் ஒன்றுங்க. எல்லாரும் சாக முடியாதுங்க. சாகணும்னு தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான திகிரியும் இல்லைங்க. மற்ற சொல்கிறீங்க, அவ்வளோ கஷ்டம். நம்மளை ஈஸியாக நினச்ச நேரத்தில் செத்துட முடியாது. அவள் சாகணும்னு தீர்மானம் எடுத்து வந்தவளை பார்த்து எலியா சொல்லி, நீ பயப்படாத. அவள் நான் பயந்துனா இருக்கிறா. அப்போ வேற ஏதோ பயம் அவளுக்கு இருக்குது, அல்லது ஏதோ ஒரு பயம் வரப்போகுது. அது தேவன் முன்னறிஞ்சு சொல்ல, நீ பயப்படாதே சொல்லிட்டு 14வது வசனம் படிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை,
கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 15. அவள் போய் எலியாவின் சொற்கள் படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பயப்படாதே அப்படின்னு எலியா முதல்ல அவளை பார்த்து சொன்னதுக்கான காரணம் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவர் சொல்றாரு, நீ முதல்ல உன் மகனுக்கும் உனக்கும் அடைய சுட்டு நீங்கள் சாகிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல அதை விட்டுட்டு நான் வாழ போகிறேன், உங்ககிட்ட இருக்கிறத சுட்டு முதல்ல எனக்கு ஒரு அடைய கொண்டு வந்து என்கிட்ட தா. ஏன்னா நீ சாக போகிற, நீ அடைய சாப்பிட்டுட்டு செத்தா என்ன, அடைய சாப்பிடாம செத்தா உனக்கு என்ன, நான் வாழ போகிறேன். ஆகவே முதல்ல எனக்கு அந்த அப்பத்தை கொண்டு வந்து தா அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். அப்போது நான் இப்போ ஒரு அப்பத்தை கொடுத்துட்டா இப்போ நான் சாகிறதுக்கு எனக்கு ஒரு அப்பம் வேணும்ல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது தான் அவளுடைய இருதயத்தை அறிந்த ஆண்டவர் பேசுகிறாருங்க. தேசத்தின் மேலே நான் வந்து இனி எப்போ மழை பெய்ய போதோ அது வரைக்கும் உங்கள் வீட்டில் மாவே குறையாது, உங்கள் வீட்டில் எண்ணெயும் குறையாது அப்படின்னு சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாருன்னு சொன்ன உடனே இவளுக்குள்ள விசுவாசம் செயல்படுகிறது. இவள் போய் அந்த ஊழியக்காரன் சொன்னது போலவே தன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் இருந்ததை கொண்டு வந்து அவள் கொடுத்தாள். வேதம் சொல்லுகிறது அநேக நாள் இவனும் அவளும் அவனுடைய மகனும் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி. அப்போ வேதத்தில் இந்த மகளுக்கு அல்லது இந்த தாயாருக்கு ஒரு அற்புதம் முதல்ல நடக்கிறது. அது என்னன்னு சொன்னால், ஒன்றுமே இல்லை பானையில், ஒன்றுமே இல்லை எண்ணெயில், இப்போது அந்த எண்ணெய் பானையில் இப்போ அவளுடைய வாழ்க்கையில் மாவும் எண்ணெயும் அவள் நினைத்து பார்க்காத அளவுக்கு பெருக போகிறது. அவளுடைய வாழ்க்கையில் குறைவு அது குறைவாக இல்லாமல் நிறைவாய் ஆக போகிறது. அவளுடைய இருதயம் பூரிக்க போகிறது, ஓவர் ஃபுல்லாக ஆக போகிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அநேக நாள் அவர்கள் சாப்பிட்டு திருப்தியானார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இப்போ இந்த அம்மாவினுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடந்ததுக்கு முதல் காரணம் தெரியுங்களா, அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சாங்க. நல்லா கற்பனை பண்ணுங்க, இப்போ நீங்களும் நானும் நம்மக்கிட்ட 2 யூரோ தான் இருக்குதுங்க, இப்போ பன்னு வாங்கி சாப்பிட போகிறோம். அப்படின்னும் போது ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தர் அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னால் நம்ம யாராவது அந்த பண்ணை வாங்கி கொடுத்துட்டு வரோம்னு நினைக்கிறீங்க? இப்படி யோசிச்சுப்போம். ஒரு வேளை கர்த்தர் என்னை பெருசாக ஆசீர்வதிச்சு நான் 3 வேளை திருப்தியாக சாப்பிட்டா அப்போ இந்த ரோட்டில் போகிற ஒருத்தங்க நான் கூட்டு வச்சு ஒரு பன்னு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருமே ஒழிய யாருமே நம்ம பட்னியாக வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த அம்மா அவர் சொன்ன வார்த்தையை முதல்ல கீழ்ப்படுகிறாங்க. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் எடுத்த முதல் தீர்மானம் தெரியுங்களா, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினோம், தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினோம், கர்த்தருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படினோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன் நான் நோக்கி பார்ப்பேன், நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை உயர்த்துவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய நிலையை கொஞ்சம் யோசிக்காமல், சூழ்நிலையை யோசிக்காமல் அவங்க போய் ஒரு அடையை சுட்டு எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது 15. அவள் போய் எலியா சொற்படி செய்தாள்னு சொன்னால் ஒரு அடையை சுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எலியா அவங்க 2 பேரும் பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம். ஆனால் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு பாருங்களேன், ஒரு அதிசயத்துக்காக ஒரு அற்புதத்திற்காக நீங்களும் நானும் ஏங்கி கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த அற்புதம் அதிசயம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு தகுதி நான் தெரியுங்களா, முதல்ல நீங்கள் அவருக்கு கீழ்ப்படினோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், ஊழியக்காரர்கள் மூலமாக வருகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படினோம். உங்ககிட்ட இல்லாதான் அது ஆண்டவருக்கு தெரியும், உங்களால் முடியாது தான் அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லாமல் இருக்கும்போது நீ எனக்காக ஒன்றை கொடுத்தால்தான் நீ இல்லை 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 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றிலும் நான் நிரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிச்ச கரையில் தட்டி இருப்பீங்களே. இப்போ என்கிட்ட இருக்கும்போது நான் கொண்டாந்து அடைய கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அவள் செத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை, அப்படி தானே? அவகிட்ட நிறைய மாவும் எண்ணெய் இருந்தால் அவன் ஏன் சாகணும்? சாக மாட்டான். இப்போ அவகிட்ட எதுவுமே இல்லை. இப்போ தேவன் அவளுக்குள்ள ஒன்றை உருவாக்க போகிறார். உன்னிடத்துல எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்ன தான் இருக்குது அதை கொண்டாந்து என்கிட்ட நீ கொடு, நீ கொடுத்துட்டு நீ பாரு. ஆமேன். அப்போ அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணுமா, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணுமா, முதல்ல நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அந்த கொடுக்கிறது எப்படின்னு சொன்னால் அவருடைய வார்த்தை நிமித்தமாக நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்கணும். ஆமேன். அப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிஞ்சு அவள் என்ன பண்ண, தன்னுடைய வாழ்க்கையை அங்கே அவள் அர்ப்பணிக்கிறவளாக இருக்கிறார். தன்னுடைய தீர்மானத்தையே மாற்றுகிறாள், தன்னுடைய சிந்தனையே மாற்றுகிறாள், தன்னுடைய எண்ணத்தையே மாற்றுகிறாள்.
ஆமென். தேவன் அவள் அப்படி செய்ததுனால அவளுடைய வாழ்க்கையில அவளுடைய இருதயம் பூரித்து போகும்படிக்காக அவர் செய்கிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். இப்ப நல்லா கவனிங்களேன். 17:9 வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. போதும். எலியா இந்த சம்பவத்துல தேவன் பேசும்போது எலியா எங்க இருந்தான்னு சொன்னா கேரித் ஆற்றங்கரையில அவர் இருந்தார். கேரித் ஆற்றங்கரை நல்ல சொகுசா இருக்கிறார். காலையில காகம் வரும், அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சாயங்காலம் வரும், அப்பம் கொண்டு வந்து கொடுக்கும். கேரித்து ஆற்றில் தண்ணியை குடிச்சுன்னு இருந்தார். எலியா எப்படி இருந்தாருங்க? சொகுசா வாழ்ந்துருந்தார், ஜாலியாக வாழ்ந்துருந்தார். எந்த பிரச்சனையும் அவருக்கு கிடையாது. தேசமெங்கும் பஞ்சம், இவருக்கு மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ தேவன் மாற்றுகிறார் சூழ்நிலையை, ஆற்றை வற்றி போக செய்கிறார், காகத்தை ஸ்டாப் பண்ணுகிறார். இப்போ வந்து சொல்கிறார், நீ எழுந்து சாரிபாத்து ஊருக்கு போ அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவருடைய வார்த்தையை எலியா கேட்ட உடனே சாரிபாத்துக்கு எழுந்து அவர் போகிறார். ஆமென். அப்போ சாரிபாத் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், சாரிபாத்துன்னு சொன்னால் இரும்பு அல்லது உலோகங்களை உருக்கக்கூடிய ஒரு இடம், சுத்திகரிக்கக்கூடிய ஒரு இடம், தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு இடம், உங்களை புடமிடக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் தான் சாரிபாத். இப்போ எலியா அங்கே சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்க. அது தேவனுடைய நோக்கம், அது தேவனுடைய திட்டமும் கிடையாது. தேவனுடைய வல்லமையை முதல்ல எலியா உணர்ந்து கொள்ளணும், தேவனுடைய மகத்துவத்தை எலியா உணர்ந்து கொள்ளணும். அதனால் ஒரு காகம் கொண்டாந்து சாப்பாடை கொடுத்தது, சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால் தன்னுடைய வாழ்க்கையை அவர் திருப்திப்படுத்தி கொண்டிருந்தார், அதனால் வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவன் அழைத்த நோக்கம் அது இல்லை. இவருடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்யணும். அந்த பெரிய காரியங்களை செய்யணும்னு சொன்னால் இவர் புடமிடப்படணும். அந்த பெரிய காரியங்கள் செய்யணும்னு சொன்னால் இவர் சாரிபாத்துக்கு போகணும். சாரிபாத்தில் போய் இருந்தால் தான் அங்கே தேவனுடைய வல்லமையினால் இவர் நிரப்பப்படுவார். அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடிய அபிஷேகம் அவர் மேலே இறங்கி வரும் என்பதற்காக தேவன் அவரை சாரிபாத்துக்கு அனுப்புகிறார். இப்போ இந்த சாரிபாத்தில் ஒரு விதம் இருக்கிறான். அவளுடைய வாழ்க்கையை தேவன் சுத்திகரிக்கணும், அவளை புடமிடணும், அவளுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்யணும், தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணணும், தன்னுடைய அபிஷேகத்தை அவளுக்குள்ளே ஊட்டணும். அதற்கு அந்த சாரிபாத்தில் இருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட விதவனுடைய வாழ்க்கையில் புடமிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் அனுப்புகிறார். அப்போ அது 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் தான் புடமிடக்கூடிய ஒரு ஸ்தலம், சுத்திகரிக்கக்கூடிய ஒரு இடம், சாரிபாத் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஊர். அப்போ தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் ஆசீர்வாதத்தினால நிரப்பணும்னு சொன்னால் அதற்கு முன்பாக உங்களையும் என்னையும் சாரிபாத்துக்கு அனுப்பித்தான் ஆகணும். சாரிபாத்துக்குள்ளே நீங்கள் போகாமல் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனுடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ எலியா பாருங்கள், காக்கா கொண்டு வந்து கொடுக்குது, அதுக்கு தெரியாது, சந்தோஷமாக சாப்பிட்றாரு. தண்ணி எடுத்தால் தண்ணி, தாகம் எடுத்தால் தண்ணி குடிச்சிடுறாரு. அவர் பண்ணு ரொட்டீனாக வாழ்ந்துனுக்கிறார். ஓகே, நம்ம தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு வேலை? அங்கே போய் எதாவது தீர்க்கதரிசி சொல்லினுக்கிறாரா? ஒன்றும் கிடையாது. நல்லா குகையில் தூங்க வேண்டியது, காலைல சாப்பிட வேண்டியது, சாயங்காலம் சாப்பிட வேண்டியது, ஜாலியாக நீச்சல் அடிச்சு நிற்க வேண்டியது தான் அவரோட வேலை. சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறார். அதுக்காகவா தேவன் அவரை அழைத்தார்? இல்லை, அவருடைய அழைப்பின் நோக்கம் ஒன்று இருக்குது. இதை முதல்ல அவர் உணர்ந்து கொள்ளணும். அதனால் எழுந்து நீ சாரிபாத்துக்கு போ. அப்போ சோதனையின் ஸ்தலம், சோதனையின் இடம், அங்கே தான் நீங்கள் நொறுக்கப்படணும், அங்கே தான் நீங்கள் உடைக்கப்படணும், அங்கே தான் உங்களுக்கு வேதனை பற்றி தெரியணும், அங்கே தான் உங்களுக்கு வலி தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வலியை எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சுமந்தார் இல்லை, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வார்த்தையில் படிக்கிறதுனால நீங்களை நான் அறிஞ்சு கொள்ள முடியாது சகோதரனுடைய சகோதரியே. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை உணரணும். அதனால் தேவன் அவனை சாரிபாத்துக்கு அனுப்புகிறார். முதல்ல உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் இருக்கிறது என்கிறத நாம் சொல்லி அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய இடம் தான் சாரிபாத். நீங்கள் சாரிபாத்துக்கு போகாமல் தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஏன் தெரியுங்களா? நம்மளாம் தொட்டா சினிங்க மாதிரி, நம்மளை ரொம்ப டெஸ்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். கொஞ்சம் குத்திட்டார்னா வலிக்கும், கொஞ்சம் லூஸாக விட்டார்னா ஓடிடுவோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் வேலையை பார்க்குற மாதிரி உங்களையும் என்னையும் தானாக ஒரு இடத்துல போய் உட்கார வச்சு அங்கே உங்களையும் என்ன உடைச்சி உருவாக்கி தன்னுடைய வல்லமையை உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் அதை எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க. ஆண்டவர் இதை எதிர்பார்ப்பாரு. நீ அதை பெற்றுக்கொள்ளணும்னா நீ முதல்ல போய் இங்கே உட்காரணும். அது உன்னுடைய வாழ்க்கையில் வரணும்னா இந்த இடத்துல போய் நீ நிற்கணும். அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இதயத்தை பூரிக்க செய்துன்னு சொன்னா இங்கே உன்னுடைய இருதயம் ஆத்மா மரணத்தில் ஊற்றப்படணும். ஊற்றப்படாமல் இருதயம் பூரிக்கிறத அனுபவிக்க முடியாது. பாருங்கள், எப்போதும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பூரிப்புன்னா என்னன்னு தெரியாதுங்க. ஏன்னா எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் எப்போதுமே அழுது கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துட்டா போதும், அவனுடைய இருதயம் பூரித்து போயிடும். நல்ல கரங்களை தட்டுங்களேன்.
நல்லா கரங்களை தட்டுங்களேன். அதனால தேவன் அங்கே அவனை அனுப்புகிறாரு. இப்போ இந்த அம்மா சாரிபாத்தில் புடமிட்டு பட்டு கொண்டு இருந்தாங்க. வறுமை, எலியா வந்தார், பசி. அதனால் நீங்கள் செத்தா சாவங்க, எப்படியா போங்க, முதல்ல அட்டையே கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு கேட்டுட்டு இவர் கொஞ்சம் புடமிடப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. நினைக்கிறாரு எல்லாம் நல்லா ஆயிடுச்சு, எல்லா சூழ்நிலைகள் நல்லா போயிடுச்சு, மழை பெய்ய போகிற நாள் வரைக்கும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தேவன் அந்த சாரிபாத் விதவைக்கு ஒரு புடமிடக்கூடிய ஒரு காரியத்தங்க அனுப்புகிறார். ஆமீன். பானையில் மாவு குறையில, எண்ணெய் குறையில, சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தேவன் அங்கே ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார். சகோதரனே சகோதரியே, நீங்கள் நல்லா இருக்கும்போது தான் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களையும் என்னையும் தேவன் ரட்சிப்பதற்கு நீங்களும் நானும் சுகமாக சொகுசாக வாழ்ந்து கொண்டு இருந்தபோது தேவன் நம்மளை வந்து சந்திக்கலை. ஏன்னா அப்போல்லாம் தேவன் வந்து உங்ககிட்ட என்கிட்ட பேசியிருந்தாருன்னா நான் எதுக்கு தேவனை தேடணும்னு சொல்லி நம்ம தூரம் தூரம் போய் கொண்டு இருந்தோம். ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் வந்து சந்தித்த இடம் எது தெரியுங்களா? உங்களுடைய அழுகை, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய அவமானம், நீங்கள் நிந்தை கண்ணீர் வடித்து கொண்டு இருந்த நேரம். ரோட்டுக்கு போனால் 4 பேர் நம்மளை பார்த்து தவறாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு முக்காடு போட்டுக்கொண்டு மறைந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னுடைய மூஞ்ச மறைத்து கொண்டு ரோட்டில் நடந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் தேவன் அங்கே வந்து உங்களை சந்திக்கலைன்னு சொன்னால் இந்நேரம் நீங்களும் இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். அப்போ தேவன் அந்த சாரிபாத்துக்குள்ளார தான் உங்களை என்னைய வந்து சந்திக்கணும். இப்போ இந்த அம்மா கொஞ்சம் சொகுசாக இருக்கிறாங்க. இப்போ தேவன் ஒரு சூழ்நிலையை அனுப்புகிறார். திசத். Après ces choses, le fils de la femme, maîtresse de la maison, devint malade et sa maladie fut si violente qu'il ne resta plus en lui de respiration. எவைகள் நடந்த பின்பு எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள்லாம் நீங்கி போய் அவங்க எடுக்க அது ஊறிக்கொண்டே இருந்தது. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், நான் அதுக்குள்ளே டீப்பாக போகலை. இப்போ இதெல்லாம் நடந்த பிறகு எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்பொழுது அங்கே ஒரு சூழ்நிலை வருகிறது. என்ன வருதுன்னு சொன்னால், அந்த ஸ்திரீனுடைய மகன் அவன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய நல்ல வார்த்தை கவனிங்க பேசும்போது, அவனுடைய சுவாசம் போக மட்டும், அதாவது அவன் மரித்து போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த மகனை சாகடிக்கணும்னு இந்த அம்மா தீர்மானிச்சாங்க? அந்த மகனை தேவன் காப்பாற்றிட்டார். ஆனால் இப்போ அந்த மகன் செத்துட்டா இந்த அம்மாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாமல் இவங்க தீர்மானம் எடுத்துட்டு சாகடிச்சலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அவன் நீ உயிராக இருக்கும்போது அந்த மகன் செத்தா நீ எப்படி யோசனை பண்ணுவ? அதுதான் உனக்கு சாரிபாத், அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் புடமிடுவது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் நோயை கொடுக்கல, இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார். இப்போ அந்த மனுஷன், அந்த குழந்தையினுடைய வியாதி அவன் சாகிற வரைக்கும் அதிகமாகினே இருக்கிறது. அப்போ நல்லா பாருங்களேன், நம்முடைய இருதயம் பூரித்து போய் இருக்கிற நேரத்தில் நீங்களும் நானும் தேவனை விட்டு விலகுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூரிப்பு கண்ணீராக ஆகக்கூடிய சூழ்நிலை பிசாசு கொண்டு வந்துடுவான், சாத்தான் கொண்டு வந்துடும். ஏன் நீங்களே நானே நமக்குள்ளே அதை கொண்டு வந்துடுவோம். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் தேவன் அந்த விதவனுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையை அனுப்புகிறார். அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை பாருங்களேன், அவளுக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல், அவளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவன் இப்போ செத்து போயிட்டான். செத்து போன உடனே என்ன அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, 18 வசனத்தை வாசிங்க டக்குன்னு. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். இதுதாங்க ஊழியக்காரனுக்கு கிடைக்கிற நல்ல பேரு. இத்தனோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எலியாவுக்கும் அப்படித்தான் நடந்துச்சு, இன்னைக்கு எனக்கும் அப்படித்தான் நடக்குது. இன்னைக்கு நாளைக்கு உலகத்தில் எந்த ஊழியக்காரனும் அப்படித்தான் நடக்கும். இவங்க கேட்குறாங்க, உனக்கும் எனக்கும் என்னன்னு சொன்னாங்கல்ல, இவர் 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தாருன்னா அப்போ உனக்கு இவருக்கு ஏதோ இருக்குது. அதனால தான் எலியா வந்தார், வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாக வேண்டிய உன்னை காப்பாற்றினாரு. இதை இன்றைக்கி உட்காந்து எல்லாரும் ஃப்ரீயாக உட்காந்துன்னு சாப்பிட்டுன்னு இருக்கிறீங்க. அப்போ இவங்க ஈஸியாக கேட்குறாங்க, அதிலும் தேவனுடைய மனுஷனே எனக்கும் உனக்கும் என்ன சொல்லிட்டு, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவோம், என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்துல வந்தீங்க அப்படின்னு குற்றப்படுத்துகிறாங்க. யாரை குற்றப்படுத்துகிறாங்க? ஊழியக்காரனை குற்றப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி விசுவாசிகளுடைய ஈஸியான சிந்தனை அதுதான். ஆவுன்னா
ஊழியக்காரனை குற்றப்படுத்துவது. செய்கிறதெல்லாம் நாங்கள் இல்லை, செய்கிறதெல்லாம் எல்லாரும். ஆனால் குற்றப்படுத்துவது ஊழியக்காரனை. இப்போ இங்கே ஊழியக்காரனை குற்றப்படுத்தியாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, அவங்க குற்றப்படுத்தும் போது தெரியாமல் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா சாகணும்னு தீர்மானம் எடுத்ததுன்னா தெரியுங்களா, தன்னுடைய அக்கிரமம் பெருகினதுன்னு அவங்க நினச்சினுக்கிறாங்க. குற்றப்பழி உணர்வில் அந்த அம்மா வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. கணவன் மரித்த உடனே, ஓ நான் ஏதோ பாவம் செஞ்சிட்டேன், அதுதான் என்னுடைய கணவன் இறந்து போயிட்டான், அல்லது நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டேன், அதுதான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, ஏதோ நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன், அதனால தான் இந்த நன்மை என் கையை விட்டு போயிடுச்சு, ஏதோ நான் தேவனுக்கு விரோதமாக ஒன்று செஞ்சிட்டேன், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்பமும் துயரமும் வந்துருச்சு, இனி நான் வாழ்வதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி இந்த அம்மா தன்னை நொந்து கொண்டு இருந்தவங்களாக இவங்க தன்னுடைய மகனையும் தன்னையும் சாகடிக்கும்படிக்கு தீர்மானம் போட்டாங்க. ஆனால் குற்றப்படி யார் மேலேங்க? ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்கும்படிக்கு ஜெபித்த எலியாவுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் பாருங்களேன், எல்லா சபைகளிலும் 10 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சொல்லுவாங்க, எல்லா சபைகளிலும் கையை நீட்டும் பொழுது உடனே அங்கே முன்னாடி ஊழியக்காரை கொண்டு நிறுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, கையை நீட்டும் போது இந்த விரல் நின்றுக்குது பாருங்க, எப்போ பார்த்தாலும் இந்த விரல் யாரை பார்க்குதுங்க? ஆமாம், இப்படி காட்டும் போது இந்த விரல் என்ன பார்க்கறதில்ல, ஏன் நான் மறந்துடுறேன் என்ன இல்லை. அப்போ இங்கே அப்படி சொல்லி செய்கிறாங்க பாருங்களேன். நல்லா கவனிச்சுக்கோங்களேன், நீங்கள் நான் செய்கிற ஏதோ ஒரு பாவத்துக்காக தேவன் உங்களையும் என்னையும் சாகடிக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி உலகத்தில் மக்கள் தொகை பிரச்சனையே வந்திருக்காது. ஏன் மக்களே இருந்திருக்க மாட்டாங்க இல்லை. அப்போ தேவன் உங்களையும் என்னையும் நம்முடைய பாவத்தையும் சொல்லி நம்ம கீழே தள்ளுவதற்காக வரல, உங்களுடைய பாவத்தை கிருபையாய் மன்னித்து உங்களையும் என்னையும் தூக்க வருகிறார். உங்களையும் என்னையும் அவர் ஆறுதல் படுத்த வருகிறார். உங்களுடைய காயத்தை கட்ட வருகிறார். உங்களுடைய அவமானத்தை போக்க வருகிறார். உங்களுடைய பாடுகளை அவர் போக்க வருகிறார். ஆமென். உங்களுடைய எத்தனை பாடுகளில் தேவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை முறை நீங்கள் கண்ணீர் வெடித்த போது தேவன் உங்களுடைய கண்ணீரின் சத்தத்தை கேட்டு இருக்கிறார். எத்தனை முறை நீங்கள் அவமானத்தில் கூனி குறுகி இருந்தபோது தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் நினைக்காமல் போயிருந்தா, நீங்கள் மாத்திரம் அன்னைக்கு என்னை தேடி வராமல் போயிருந்தா இன்றைக்கி நான் அழிஞ்சு போயிருப்பாண்டவரே. என்னுடைய மாமனார் மாமியார் அப்பா அம்மா ஆண்டவரே, அண்ணன் தம்பி சொந்தங்க குடும்ப உறவினர்கள் நண்பருங்க எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்ட பொழுது, நான் அவமானத்தில் கூனி குறிக்கு இருந்த பொழுது, நான் தலை குனிந்து கவிழ்ந்து நடந்த பொழுது, வெக்கத்தினால் தாவீதை போல தலைக்கு முக்காட போட்டுக்கின்னு நான் நடந்த பொழுது, ஆண்டவரே என்னை விட்டு விலகாமல் என்னுடைய கருத்தை நீங்கள் பிடித்து வந்தீங்களே, நன்றி அப்பா. ஒரு நாளும் என்னை மறவாமல் இருந்தீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்ல காரியங்களை தட்டுங்களேன், நல்ல காரியங்களை தட்டுங்களேன். என்னோட நம்பிக்கை செத்து போயிடுச்சு இல்லை, அவளுடைய பெரிய ஆறுதல் செத்து போயிடுச்சு. அந்த அம்மாவனுடைய எதிர்கால ஆசீர்வாதம் செத்து போயிடுச்சு. அந்த அம்மாவனுடைய எதிர்கால ஊன்றுகோல் செத்து போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு புள்ள செத்து போச்சு. ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் அந்த அம்மாவுக்கு. எத்தனை பிள்ளைங்க? 5 பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒத்த புள்ள செத்து போயிடுச்சு. அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் செத்து போயிடுச்சா? ஏதோ ஒரு நன்மை செத்து போயிடுச்சா? ஏதோ தேவன் கொடுத்த ஒரு ஈவு செத்து போயிடுச்சா? நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடி உழைச்ச ஏதோ ஒன்று செத்து போயிடுச்சா? ஏதோ ஒன்று உங்களை விட்டு கைமிட்டு போயிடுச்சா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. ஏன்? அந்த ஆசீர்வாதம் வரும்போதும் நான் உன் கூட இருந்தேன். அந்த ஆசீர்வாதத்தை உன்னுடைய ஞானம் இல்லாமல் நீ இழந்து போகும்போதும் நான் உன் கூட இருந்தேன். இந்த சூழ்நிலை நீ செஞ்ச தவறை குத்தி உன்னை காயப்படுத்தி அழ வைப்பதற்காக நான் வரல. உன்னை நான் கட்டு போட்டு அதை ஆற்றி உன்னுடைய காயங்களில் மருந்து வச்சு உன்னை எடுத்து மறுபடியும் நினைத்து நிலைத்து வருக்கும்படிக்காக வந்திருக்கிறேன். எரேமியா 31:16. Jérémie 31:16. Ainsi parle l'Éternel, retiens tes pleurs, retiens tes larmes et tes yeux, car il y aura un salaire pour tes œuvres, dit l'Éternel, ils reviendront du pays de l'ennemi. ஆண்டவர் சொல்றாரு, நீ அழாதபடிக்கு உன்னுடைய சத்தத்தை முதல்ல அடக்கு, உன் கண்ணீரை விடாதபடிக்கு உன் கண்களை நீ காத்துக்கொள். ஏன் தெரியுமா? உன்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் உனக்கு கொடுக்க போறேன். நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்களேன். சகோதரனே சகோதரியே, நீ எதையோ நினைச்சு நீ அழுது கொண்டு இருக்கிற, எதையோ நினைச்சு நீ சோர்ந்து போய் இருக்கிற, எதையோ நினைச்சு எப்பவோ நடந்த ஒரு காரியத்தை நினைச்சு உன்னுடைய இருதயத்தில் தூங்கி கொண்டிருந்த ஏதோ ஒன்று எடுத்து நீ கிளறி கொண்டு வந்து முன்னாடி வச்சு அது உன்னை பூதத்தை போல நின்று மிரட்ட மடிக்கு நீ நடந்து கொண்டு இருக்கிறல்ல. ஆண்டவர் சொல்ற, முதல்ல நீ அழுகுறதை நிறுத்து.
அந்த சத்தத்தை நீ நிறுத்து. உன்னுடைய ஒப்பாரி சத்தத்தை நீ நிறுத்து. உன்னுடைய கண்ணீர் உன் கண்ணிலேருந்து வராதபடிக்கு அதை நீ காத்துக்கொள். ஏன் தெரியுமா? எந்த கண்ணீரை விட்டு நீ அழுதீரோ அந்த கண்ணீர் விலையேற பெற்றது. காரணம், உன் கண்ணீரை நான் துருத்தில சேர்த்து வச்சிருக்கிறேன். அதற்கான பதிலை நான் உனக்கு கொடுக்க போறேன். அப்போது உன்னுடைய இருதயம் அது களி கூர்ந்து பூரித்து மகிழ போகிறது. சகோதரனே, சகோதரியே, நீ அழுகிறதுனால நடக்க போறது ஒண்ணே இல்லை. நீ புலம்புறதுனால நடக்க போறது ஒண்ணே இல்லை. உனக்காக எனக்காக ஓயாமல் ஜெபித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே அது ஆகும். வசனம் சொல்லுகிறது, தாயும் தகப்பனும் உன்னை கையே விட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன். காரணம், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால உன்னுடைய வேதனை எனக்கு தெரியும், உன்னுடைய வியாகுலம் எனக்கு தெரியும். ஆனா என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொண்டு வந்து உனக்கு கொடுக்க போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த சபைக்கு வந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கிரியைக்கு தக்க பலன் உண்டு. அந்த கிரியை என்ற வார்த்தையை தூக்கி போட்டுட்டு அங்க கண்ணீரை போடுங்க, உங்களுடைய அலைச்சலை போடுங்க, உங்களுடைய வேதனையை போடுங்க, உங்களுடைய வியாகுலத்தை போடுங்க. ஆண்டவர் சொல்றார், உன் அலைச்சலுக்கு தக்க பலன் உண்டு, உன்னுடைய கண்ணீருக்கு தக்க பலன் உண்டு, உன்னுடைய வியாகுலத்துக்கு தக்க பலன் உண்டு. நீ எங்கெல்லாம் போய் எனக்கு ஒரு உதவி கிடைக்குமான்னு சொல்லி அநேக இடங்களுக்கு நீ ஓடி போனிய, உன்னுடைய பாதங்கள் நடந்ததே அந்த நடைக்கு தக்க பலன் உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்போ அந்த புள்ள இறந்து போச்சு. அந்த அம்மா கவலையா இருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க? எலியா கிட்ட தூக்கின்னு வராங்க. 19 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவள், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி பாருங்க. அவனை போதும் குமாரன் இடத்துல தா. ஏற்கனவே அப்பத்தை கேட்டபோது குமாரன் உயிரா இருந்தான். இப்போ குமாரனை கேட்கும்போது அப்பம் இருக்குது, குமாரன் இல்லை. இப்போ இந்த அம்மா மனநிலையை பாருங்களேன். இவங்க நல்ல குற்றப்படி உணவில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைகளுக்கு நான் தான் காரணம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன், ஏதாவது ஒரு காரியம் நமக்கு கை கொடாமல் போயிட்டா நம்ம முதல்ல கடவுளை குற்றப்படுத்துகிறோம், மனுஷாலை குற்றப்படுத்துகிறோம். இப்போ யாருமே கிடைக்கல, அடுத்தது யாரை குற்றப்படுத்துவோம்? நம்மளே நாம் குற்றப்படுத்துக்கும். என்னால் தான் ஆச்சு, நான் கொஞ்சம் மடத்தனமாக செஞ்சுட்டேன், நான் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் செஞ்சுட்டேன், நான் கொஞ்சம் சிந்திக்காமல் செஞ்சுட்டேன், நான் அப்படி செஞ்சுருக்க கூடாது, நான் இப்படி செஞ்சுருக்க கூடாது, ஐயோ நான் அங்கே போயிருக்க கூடாது, ஐயோ நான் தான் எல்லா சூழ்நிலைக்கும் காரணம். முதல்ல கடவுளை சொல்லி சொல்லி திட்டியாச்சு, வாய் வலிச்சாச்சு. அப்புறம் கணவனையோ மனைவியோ பக்கத்தில் இருக்கிறவங்களோ எல்லாரும் குறையும் சொல்லியாச்சு. இப்போ சொல்லுறதுக்கு யாரும் இல்லை. அடுத்தது யாருக்கு தான் உங்களுக்கு? ஆமாம் தான். அப்போ இன்றைக்கு அநேக பேர் குற்றப்பழியில் உட்காந்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் தேவன் மேலே கோபமாக்குறாங்க, மற்றவங்க மேலே கோபமாக்குறாங்க. இப்போ எல்லாம் போக அவங்க மேலேயே அவங்களுக்கு கோபம், அவருடைய வாழ்க்கையின் மேலேயே கோபம். அதனால தான் பாருங்களேன், ஏதாவது ஒரு சின்ன ஒரு நிர்பந்தம் வந்துட்டா நான் அதை செஞ்சிருவானா, இதை செஞ்சிருவானா, என்னையே நான் சாகடிச்சுக்குவேன், நான் என்னை குத்திக்குவேன். ஒரு சிலர் தண்ணியே குத்திக்குவாங்க, பார்த்துக்கிறீங்களா? தண்ணியை கீறிக்குவாங்க, தண்ணியே காயப்படுத்திக்குவாங்க, முடியை பிடிச்சி இழுத்துக்குவாங்க, தண்ணியை அரைஞ்சு கொள்வாங்க. காரணத்தில் அவங்களுக்கே அவங்க தண்டனை கொடுக்குற மாதிரி குற்றப்பழி உணர்வுடைய காரியம். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். மற்றவங்க உங்களை அடிச்சிடக்கூடாது. மற்றவங்க உங்களை அடிச்சாங்கன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் மாறிடும். தாவீது சொல்றார், நீதிமான்கள் என்னை கொட்டும் போது நான் அதெல்லாம் தள்ளுறது கிடையாது. அப்போ உங்களை மற்றவங்க அடிச்சாங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆனால் நீயே ஒன்று அடிச்சிங்கன்னா உன்னை யாரை காப்பாற்ற முடியாது. அப்போ அந்த குற்றப்பழி உணர்வுல இருந்து கொண்டு இருக்கிறா. இப்போ எலியா சொல்றாரு, உன் மகனை எனக்கு தா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க கேட்டா கொடுப்பீங்களா? உங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் மரித்து போயிருக்கிறதோ, எந்த நன்மை மரித்து போயிருக்கிறதோ, நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு காரியம் மரித்து போய் கிடக்குதோ, அதை தேவனுக்கு கேட்குறாரு, முதல்ல என்னிடத்துல கொடு, என்னிடத்துல நீ அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. காரணம், தேவன் நீங்கள் கொடுக்காமல், நீங்கள் தேவனிடத்துல கொண்டு வராமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். அதனால் எதுவும் செய்ய முடியாது. இப்போ பாருங்க, எலியாவின் இடத்துல அவள் கொண்டு வந்து குழந்தைய கொடுத்துட்டா. நம்ம வேகமாக பார்ப்போம். இப்போ எலியா அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு போய் கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். 1 ராஜாக்கள் 17:21 படிங்க. அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணவும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, தேவ மனுஷனுடைய ஊழியம் இதான், தேவ மனுஷனுடைய ஜெபம் இதுதான். இந்த அம்மா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை திட்டுந்து
அவனை குறை சொன்னது, அவனை தூஷணம் பண்ணது, அவனை எடுத்தறிஞ்சு பேசினது, அவனை அசட்டை பண்ணினது, அவனை மரியாதை குறைவாக பேசினது. ஆனால் அந்த ஊழியக்காரன் தான் செத்து போன பிள்ளைக்காக ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். அவன் சொல்கிறான், போயிட்டு கர்த்தாவே இந்த குழந்தைனுடைய ஆத்துமாவை கொடு. அங்கே தான் வாங்கினான், வாங்கி ஆண்டுகிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே ஆத்துமாவை அந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடு அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அப்போ எல்லா ஊழியக்காரங்களும் இப்படி தான் ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய வசனம் சொல்லுது, உங்களுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்குற உங்களுடைய ஊழியக்காரர்கள் துக்கத்தோடய அதை செய்யக்கூடாதான். அப்படி சொன்னால் அர்த்தம் அவங்க துக்கமாக செய்கிறது கிடையாது. ஜனங்க அப்படித்தான் பேசுவாங்க, அப்படித்தான் செய்வாங்க. ஏன்? அவங்க அறியாமல் செய்கிறாங்க. ஆனால் ஊழியம் வரும்போதே எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ஆத்துமாவுக்காக யார் ஜெபிக்கிறது? நம்முடைய ஆத்துமாவுக்காக யார் ஜெபிக்கிறது இன்னைக்கு? இல்லை, நம்முடைய ஆத்துமாவுக்காக வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓயாமல் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இரவும் பகலும் என்னுடைய ஆத்துமாக்களுக்காக அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறபடினால தான் இன்னும் உங்களுடைய ஆத்துமாவை சிங்கம் தூக்கின்னு போயில்ல, கரடி தூக்கின்னு போயில்ல, இன்னும் உங்களுடைய ஆத்துமா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நல்ல கரையில் தட்டுங்க. சரி, அப்போ இந்த சபையில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் கொடுத்து உங்களுடைய ஊழியக்காரர் ஜெபிக்கிறபடினால உங்களுடைய ஆத்துமாவை இன்னைக்கு காத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. ஆத்துமாவை திரும்ப அவனுக்கு கொடு ஆண்டவரே. இவ்வளோ ஒரு அருமையான ஜெபம் பாருங்க. தேவ மனுஷனுடைய ஜெபத்தை கேட்ட மாத்திரத்தில் தேவன் அந்த பிள்ளைக்கு ஜீவனை மறுபடியும் கொடுக்கிறார். அந்த குழந்தை உயிரோடு எழுந்து விட்டது. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். எத்தனை முறை உங்களை மரணத்தின் விளிம்பிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். எத்தனை முறை நீங்க மரண படுக்கைக்கு போயிட்டு வந்து இருக்கிறீங்க. எத்தனை முறை நீங்க தடுக்கி விழுந்து எழுந்திருக்க முடியாம தனியா கடந்து இருக்கிறீங்க. எத்தனை முறை நீங்க ஹாஸ்பிட்டலும் மருந்துமா அலைந்து கொண்டு இருக்கிறீங்க. உணர்வு உள்ளவர்களாய் உங்களையும் என்னையும் மாற்றி நன்றி செலுத்த தேவன் வைச்சிருக்கிறார் இல்லைங்களா? அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? உங்களுடைய ஆத்துமா, என்னுடைய ஆத்துமா ஈடேறுவதற்காக தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களிலே ஒருவராக எண்ணப்பட்டவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மகனுடைய மூச்சு நின்ன உடனே அந்த அம்மாவுடைய விசுவாசம் நின்றுடுச்சு. ஆனால் அந்த செத்துப்போன விசுவாசத்தையும் மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடிய அற்புதத்தை அந்த தாயாருடைய வாழ்க்கையில் தேவன் செஞ்சபோது அவங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரித்தது. ஆமேன். ஆச்சரியமான ஒரு காரியத்தை அந்த சகோதரிக்கு செய்தார் என்று சொல்லி அயல் வீட்டார்கள் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அவ தன்னுடைய பாவத்தை சொல்லி அழுதா. இந்த சூழ்நிலையினுடைய பாவத்தினால வந்தது என்று சொல்லி அழுதா. தேவனும் தன்னுடைய நீதியின் நிமித்தம் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உன்னுடைய அழுகைக்கு முடிவு உண்டு என்று சொல்லி ஆமேன். இப்போ அந்த அம்மா ஊழியக்காரன் இப்படி திட்டிச்சிங்க. அது உனக்கும் எனக்கும் என்ன, நீ யார் என்ன கேட்குறது அப்படின்னு ஊழியக்காரனை கேட்குறாங்க இல்லைங்களா? இப்போ அந்த அம்மா என்ன சொல்லுன்னு பாருங்க. 24வது வசனம் வாசிங்க. வெண்காத். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். எப்போது அறிந்திருக்கிறாங்களா? இப்போதுன்னா எப்பொழுது? ஆசீர்வாதம் வந்த பிறகு இவர் தேவனுடைய ஊழியக்காரன். ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா உனக்கு எனக்கும் என்ன, நீ என்னை குற்றப்படுத்தவா வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த வாய் அந்த வாய் இப்போ இந்த வாயா மாறி இருக்குது, ஆசீர்வதிக்கிற ஒரு வாயா மாறி இருக்குது. சரி, இதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் இருக்குது, கொஞ்சம் வேகமாக பார்ப்போம் டைமில். இதே மாதிரி ஒரு சம்பவம் சுனோம் ஆமீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது 1 ராஜாக்கள். யார்? நம்ம சாரிபாத் 1 ராஜாக்கள். இது 2 ராஜாக்கள். 2 ராஜாக்களில் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வேகமாக சொல்லிடுவோம், கருத்து பண்ண சொல்லிடுறேன். 18லேருந்து 37 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சூனேம் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறிச்சிங்க? சூனேம். அந்த சூனேம் அப்படி யாருன்னு சொன்னால் முதல்ல தேவனுடைய ஊழியக்காரரை கனம் பண்ணக்கூடியவங்க. இது சபையில் இருக்கிற 2 தரமான மனுஷர்களை இன்னைக்கு வேதம் நமக்கு காட்டுது. தேவனுடைய ஊழியக்காரனை மதிக்கிறவங்க, அவருக்கு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தவங்க. 3வது, இந்த மனிதன்
பரிசுத்தமான தேவனுடைய மனுஷன் 9வது வசனத்துல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவ. அப்போ ஊழியக்காரனை குறித்து, தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து, வாக்குத்தத்தத்தை குறித்தெல்லாம் நல்ல ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தான் இந்த சூனேம். ஆனால் இவ்வளோ தகுதிகள் அவளுக்கு இருந்தும் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு தகுதி இன்னும் வராமல் இருந்தது. அது என்ன தகுதி? இல்லை, என்ன தகுதி? அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி அவளுக்கு இல்லை. அவள் குழந்தை இல்லாமல் இருந்தா. நமக்கு அந்த சம்பவம் நிறைய தெரியும், உள்ள போல. இப்போ எலிசா வராரு. யாருங்க எலிசா? எலியாவுடைய உடன் ஊழியக்காரன். ஆமாம், எலியாவுக்கு தண்ணி ஊற்றுனவர். அப்படி தானே போடுதுங்க, சாப்பாத்தின் குமாரன் தானே அவர். ஆமாம், எலியாவுடைய கைக்கு வந்து கை கழுவும்போது தண்ணீர் ஊற்றின ஒரு வேலைக்காரன் தான் இந்த எலிசா. அந்த எலிசா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இங்கே வராரு. இப்போ நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகலை. இப்போ வந்து எலிசா ஜெபித்த போது ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, பல வருடமாக குழந்தை இல்லாத அந்த ஸ்திரீ பெற்றுக்கொண்ட ஒரு குழந்தை. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், சாராளுக்கு ஈசாக்கு பிறந்ததை போல அவளுடைய இருதயம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ இருதயம் மகிழ்ந்திருக்கும். இவளுக்கும் அந்த பிள்ளை தான் ஆறுதல், தேறுதல், ஊன்றுகோல், நம்பிக்கை எல்லாமே இந்த பிள்ளை தான். அப்போ நல்ல மகிழ்ச்சியாக வாழ்க்கை போயின்னு இருக்குது. நல்ல பேர், புகழ், செல்வம், நல்ல பேர் போய் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய நம்பிக்கை ஒரு நாள் சூழ்நிலைக்குள்ளார தள்ளப்படுகிறது. நடந்தது பாருங்களேன். ஒரு நாள் அந்த குழந்தை வயலில் போய் அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா எனக்கு தலை நோகுது அப்படின்னு சொல்லி வந்து அழுகுறான். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த புள்ளையை நீ தூக்கின்னு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்கிறார். 20வது வசனம் நம்ம வாசிக்க வேணாம், டைம் இல்லை. அந்த 20வது வசனத்தில் அந்த பிள்ளையை அந்த அம்மா மடியில் கடத்தி வச்சுன்னு இருக்கிறாங்க. சாயங்காலத்துக்குள்ளே அந்த பிள்ளை செத்தே போயிடுச்சு. கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்பா வயலில் இருக்கிறார், அம்மா பிள்ளையை மடியில் வச்சுருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடியே அந்த பிள்ளை மரிச்சு போகுது. எந்த பிள்ளைய மடியில் கடத்தி தாலாட்டு பாடி பால் கொடுத்து எல்லாம் செஞ்ச அந்த பிள்ளையே கண்ணுக்கு முன்னாடி சாகுது. நம்ம யாருன்னா பார்த்துருக்குறோமா? யாரும் பார்க்கல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நம்ம போகல. ஆனால் அந்த அம்மா அவங்க போனால் அவளுடைய இதயம் எப்படி இருக்கும்? இல்லை, நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனால் நான் ஆண்டவரை என்ன நினைப்பேன்? கண்ணு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இந்த குருடனை கூட்டின்னு வந்து கண்ணு கொடுத்துட்டு ஒரு நாள் உலகத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து அவனை கண்ணை குருடாக்கிட்டா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை இந்த அம்மா படுறாங்க. எவ்வளோ வேதனை, எவ்வளோ வருத்தம். கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த அம்மாவுடைய வலியை சொல்லுவதற்கு நம்மக்கிட்ட வார்த்தையில் எழுதுவதற்கு எழுத்து கூட கிடையாது. அவ்வளோ பெரிய வேதனை. அவள் அழுதாதான். அவள் குழந்தை நினச்சி அழுதா. அவள் கவலைப்பட்டு இருப்பாள். ஆமீன். அவளுக்கு இருந்த ஒரே ஆசீர்வாதம் அது அவளை விட்டு போயிடுச்சு. நான் அதை தான் சொல்கிறேன் மறுபடியும். நீங்கள் ஏதோ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆசீர்வாதம் உங்கள் கையை விட்டு போகுதா? நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை உங்கள் கையை விட்டு போகுதா? நீங்கள் எதிர்பார்த்து நம்பிக்கொண்டிருந்த மனுஷங்க உங்களை கையை விட்டு போகிறாங்களா? உங்களுடைய பெரிய ஒரு சொத்து உங்கள் கையை விட்டு போகுதா? நீங்கள் நினச்சி கொண்டிருந்த வேலை உங்களை விட்டு போகுதா? நீங்கள் வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள் உங்களை விட்டு போகுதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காரணம், போகிறதை பார்க்கலாம் மறுபடியும் வரப்போகிறது மிகுந்த மகிமை உள்ளதாக இருக்கும், அதிக கனம் உள்ளதாக இருக்கும், அது பெரியதாக இருக்கும், அது உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்தக்கூடியதாக அது இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 34:18. Psaume 34:18. Quand les justes crient, l'Éternel entend, il les délivre de toute leur détresse. நொறுங்குண்ட இருதயங்களுக்கு, உடைந்து போன உள்ளங்களுக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல, அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு வரணும். வரும்போது தான் நீங்கள் தூரத்துக்கு போயிட்டீங்க கர்த்தரை விட்டு. அந்த கர்த்தர் உங்களை தேடி சமீபத்துக்கு வந்துடுவார். உங்களுடைய பக்கத்தில் வந்து நிற்பார். உங்களை அணைத்து கொள்ளுவார். உங்களை மார்போடு தழுவி கொள்ளுவார். உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். இது இன்னைக்கு நமக்கு தெரியுதோ தெரியலையோ, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியல? வசனம் 23 அவங்க எப்படி பேசுறாங்க? என்னதுங்களா? எல்லாம் சரிதானா? எப்படிங்க சொல்ல முடியும்? அவ வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லாமல் இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க சகோதரனே. உங்களுக்கு நீ வேலை கத்தா இல்லை, பணம் கத்தா இல்லை, நல்லா சரீர ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த நன்மை கிடச்சிதா இல்லை. இப்படித்தான் நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டோம். அவ சொல்கிறா எல்லாம் சரிதான், எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் சுகமாக இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாம் நிறைவாக இருக்கிறது. இவ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறா?
விசுவாசத்தை பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். எல்லாம் ரைட். கேட்குறான், உன் பையன் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறான். வீட்டில் எப்படி நல்லா இருக்கிறாங்க, குடும்பம் எப்படி நல்லா இருக்குது. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரதர்ஸ், எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையால் சூப்பராக இருக்கிற, சுகமாக இருக்கிற, நல்லா இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? ஆனால் எப்போ எனக்கு வேலை இல்லை, எப்போ எனக்கு பணம் இல்லை, எனக்கு காசு இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வாசல் இல்லை, நான் இல்லைன்னு சொல்லி உங்களை போய் சொல்ல உங்களுக்கு இல்லை என்பது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இல்லாததை இருக்கிறதாக அழைக்கணும். ஆமென். அதை நீங்கள் சொல்லணும். எனக்கு கிடைச்சிடும், எனக்கு நடந்துடும். அது கிடையாது விசுவாசம். எனக்கு கிடைச்சிருது, எனக்கு நடந்தது, எல்லாம் ஓகே, ஆல் ரைட், எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னு அவ சொல்லி கொண்டு இருக்கிறா. அல்லேலூயா. பாருங்க, அவ குறை சொல்லல, அவ புலம்புல, அவ யாரையும் கை காட்டல, யாரையும் குற்றப்படுத்தல. குறிப்பா தேவனுடைய ஊழியக்காரனை குறித்து ஒரு வார்த்தை பேசல. வசனம் சொல்லுகிறது, அவள் தன்னுடைய விசுவாசத்தை பேசி கொண்டிருக்கிறாள். விசுவாசத்தை பேசி கொண்டிருக்கிறாள். சூழ்நிலையை பார்க்கல, பிரச்சனையை பார்க்கல, மரணத்தை பார்க்கல, தான் பிள்ளை இல்லாதவளாக போக போகிறோமோ என்பதை பார்க்கல. மாறா அவ சொல்றா, தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தான், அதோடு கூட ஒரு வேதனையை கூட்டவே மாட்டான். ஆகவே அவ சொல்றா, எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்றா. வசனம் நமக்கு எல்லாருக்கும் சொல்லுது. பல ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் எழுதுறார் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 35வது வசனத்தில், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அன்றைக்கு அந்த அம்மா பேசின அந்த வார்த்தை பாருங்களேன், அந்த வார்த்தையில் இருந்த ஜீவன், விசுவாசம் அவளுடைய மரித்த பிள்ளையை கூட உயிரோடு எழுத்தெழும்படிக்கு தேவனுடைய கண்களில் கிருபையை பெற்றுக்கொண்டு வந்தது. அப்ப இன்றைக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் மரித்து போனதோ, மரித்து போனதுன்னு சொல்லாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க, நடக்கலன்னு சொல்லாதீங்க, கூடலன்னு சொல்லாதீங்க. என் தேவனாலே எல்லாம் ஆகும், எனக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறது, எனக்கு எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் மகளாக இருக்கிறேன் என்று சொல்லி. இப்போ நல்லா கவனிச்சிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 34வதுல எலியா அந்த குழந்தையும் எடுத்துக்கொண்டு போய் அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ரூமுக்குள்ளார கட்டில் மேலே போய் அந்த குழந்தைய படுக்க வச்சு அந்த குழந்தை மேலே அவர் படுத்துட்டார். என்ன பண்ணிட்டாருங்க? படுத்துட்டார். அப்போ நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். குழந்தை 7 முறை தும்மினது. எத்தனை முறைங்க? முழுமையான ஜீவன், பரிபூர்ணமான ஜீவன். இயேசு சொன்னார்ல, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவுமே வந்தேன் என்று சொன்னதை போல எலிசா இங்க சொல்றாரு, பரிபூர்ண ஜீவனை உன்னுடைய மகன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. முதல்ல அந்த மனுஷனுக்குள்ள ஜீவன், அந்த குழந்தைக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த குழந்தை இறந்து போனது. ஆனால் இறந்து போனதை இவ அறிக்கை செய்யல, இறந்து போனதை நினைக்கல, இறந்து போனதை குறித்து யோசிக்கல. அந்த குழந்தைய தேவன் எனக்கு கொடுத்தாருன்னு சொன்னா, அந்த குழந்தையினால எனக்கு எந்த விதமான துயரமும் வராது, துக்கமும் வராது, வேதனையும் வராது. என் தேவனுடைய சமூகத்துல பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி அவள் விசுவாசத்தை அறிக்கை செஞ்சா. எலிசா சொல்றாரு, பூரணமாய் உன்னுடைய மகனை பெற்றுக்கொண்டு போவோம். கரங்களை தட்டுங்களேன். நீங்க அப்படியே எழுந்து நில்லுங்களேன், அப்படியே எழுந்து நில்லுங்களேன். உங்களுடைய கையை விட்டு எந்த ஆசீர்வாதம் போனது? உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அந்த ஆசீர்வாதத்தை யாராவது திருடி கொண்டு போயிருக்கிறாங்களா? நீங்கள் இப்போ உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணுற நேரம் இல்லை. உங்களுடைய சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துங்க, உங்களுடைய சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துங்க, சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துங்க. எந்த ஆசீர்வாதம் இப்போ மரிச்சு போயிருக்கு? இந்த நேரத்தில் எது உங்களுடைய கையில் இல்லாமல் இருக்குது? எது உங்களை விட்டு விலகி போயிருக்கு? எந்த சூழ்நிலை உங்களை பார்த்து பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது? எது அடக்கம் பண்ணப்பட்டு கொண்டு இப்போது மரித்து அல்லேலூயா சூடில்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது? அதன் மேலே எலிசா படுக்கிறான். அந்த குழந்தையின் மேலே எலிசா படுக்கிறார். அந்த குழந்தைக்கு சூடு உண்டாகுகிறது. மரித்து போயிருக்கிற சகல உறுப்புகளிலும் ஜீவன் உண்டாகிறது. வசனம் சொல்லுகிறது, ஆதியில் ஆவியானவர் பூமியின் மேலே அசைவாடி கொண்டிருந்தாராம். சகல ஒழுங்கின்மைகளின் மேலே ஆவியானவர் அசைவாடி அசைவாடி ஒழுங்குபடுத்தினாராம். எலிசா அதை தான் செஞ்சார். எலிசா அந்த பிள்ளையினுடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளின் மேலே அவர் படுத்து சூடு உண்டாகும்படிக்கு அசைவாடுகிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த குழந்தை கண்களை திறந்து பார்த்தது. 37வது வசனம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ எலியாவினுடைய பாதங்களை பணிந்து கொண்டார். தீர்க்கதரிசியின் மேலே அவளுக்கு இருந்த அன்பு, தேவன் அதை பார்க்கிறார். இங்கே அவள் ஊழியக்காரனை கனப்படுத்தினாள். வசனம் சொல்லுது, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட
நான் அதை திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். தன்னுடைய வாழுகிற வீட்டில் ஒரு ரூமை கட்டி வச்சு தன்னுடைய ஊழியக்காரன் தங்கும்படிக்கு அழகு பார்த்த அந்த குடும்பத்தில் ஒரு துக்கத்தை என் தேவன் அனுமதிப்பாரா? இல்லை. பாருங்க, அவளுடைய இருதயம் ஒரு சொல்லுங்க, அவளுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்கு கர்த்தர் செய்ததுக்கான காரணம், அவளும் தேவனை கனம் பண்ண விரும்பினாள், அவளும் தேவனை மகிமைப்படுத்தினாள், தேவனுடைய ஊழியக்காரனை. அப்ப இன்னைக்கு சகோதரனே சகோதரியே, எந்த இடம் முடிந்து போனதுன்னு நினைக்கிறியோ அங்கதான் தேவன் ஒன்று ஆரம்பிக்க போறார். எந்த இடத்துல நீ மரித்து போனதுன்னு சொல்றியோ அங்கத்தான் தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறார். என்னுடைய கனவெல்லாம் பாழ், என்னுடைய சொத்தெல்லாம் வீண், என்னுடைய எல்லாமே வீணுன்னு சொல்றியோ அங்கத்தான் தேவன் உங்களை விண்ணா மாற்ற போகிறார், உங்களை எழுந்திருக்க செய்ய போகிறார். நீ மரணம் என்று சொல்லுகிற இடத்துல தேவன் ஒரு புதிய ஜீவனை கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். காரணம், அவருக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்லை, உங்களையே நினைத்து கொண்டு இருக்கிறார். சதா சர்வ காலமும் உங்கள் மேல என் மேல அவர் நினைவா இருக்கிறார். ஒரு நாளும் நம்மை அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அப்ப 2 பேரை பார்த்தோம். ஒருவள் விசுவாசத்துல கொஞ்சம் விழுந்து போனா, ஆனால் மறுபடியும் அவள் விசுவாசத்துல ஊன்ற கட்டப்பட்டாள். ஒருவள் விசுவாசத்துல விழவே இல்லை. அவள் விசுவாசத்தின்படியே தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை துளிர்க்க செய்தான். அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? லெஃப்டில் இருக்கிறீங்களா, ரைட்டில் இருக்கிறீங்களா? நீங்கள் எங்கே இருந்தாலும் நடுவில் தேவன் இருக்கிறார். அவருடைய வலது கரம் இடது கரம் உங்களை பிடித்து கொள்ளுகிறது. கரைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்க போகிறது. சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு மறுபடியும் உண்டாக போகிறது, நன்மையும் கிருபையும் எனக்கு உண்டாக போகிறது. நான் இழந்ததை எல்லாம் என் தேவன் கொடுக்க போகிறார். இன்றைக்கு நான் பார்க்கிற இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கி போகும். இன்றைக்கு பார்க்கிற காரியங்கள் தேவனுடைய மகிமையில வரப்போகிற நன்மைகளுக்கு ஈடானவைகள் அல்ல. மரித்து போயிருக்கிற என்னுடைய ஆசீர்வாதத்தை என் தேவன் துளிர்க்க செய்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிற சூழ்நிலையில் இருக்கிற எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதற்குள்ள ஜீவனை கொடுத்து மறுபடியும் அதை எழுந்திருக்க செய்ய என் தேவனாலே ஆகும். வேதம் சொல்லி அவர் சொல்ல ஆகும். இப்ப அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய தடைப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள ஜீவனை கொடுக்கிறார். உங்களுடைய தடைப்பட்ட நன்மைக்குள்ள ஜீவனை கொடுக்கிறார். உங்களுடைய தடைப்பட்டு இருக்கிற அல்லேலூயா ஆச்சரியமான காரியத்திற்குள்ள தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார், தன்னுடைய வசனத்தை அனுப்புகிறார். உண்டாகு 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்டாகி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. கடன் பிரச்சனைகளை, மரித்து போயிருக்கிற கடன் பிரச்சனைகளுக்குள்ள தேவன் வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்து மறுபடியும் அதை செழிக்க பண்ணுகிறார். உங்களுடைய மரித்து போயிருக்கிற கர்ப்ப பைகளை என் தேவன் இப்போது மீண்டுமாய் தொட்டு அதற்குள்ள ஜீவனை பாய்ச்சுகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை வீணாய் போகாது. வேலை ஸ்தலங்களில் இருக்கிற தடைகள் நீங்குகிறது, கடன் பிரச்சனைகள் நீங்குகிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் புதுப்பிக்கிறார், கட்டி எழுப்புகிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணத்தை கட்டளையிடுகிறார். வருமானங்கள் பெருகுகிறது ராஜா. அல்லேலூயா. நாங்கள் ஒருவரும் கடன் வாங்க மாட்டோம். அநேகருக்கு நாங்கள் கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். காரணம், எங்களை ஒரு நாளும் மறவாதவர் எங்களோடு கூட இருக்கிறார்.